Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு மோட்டார்சைக்கிள் ரிவ்யூவில் நம்ம ஒரு அட்வென்ச்சர் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி 2022 ரிலீஸ் ஆனப்போ நிறைய மேஜரான அப்டேட்ஸோட இந்த வண்டி மேலே அதிக எதிர்பார்ப்போடு ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் மக்களும் அது வாங்க ஆரம்பித்தாங்க. பட் அந்த டைம்லேயே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போது 2024 அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு புது ஆதாரத்தில் வந்திருக்க வண்டி தான் SD அட்வென்ச்சர். பெருசாக மேஜரான சேஞ்ச் இல்லைனா கூட பெயிண்டிங் ஸ்கீம்லையும் சரி இன்ஜின்லையுமே ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு 2,12,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பர்டிகுலர் வேரியன்ட் பார்த்தா கிளேஷியர் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட 4 கலர்ஸுமே கிட்டத்தட்ட 4 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸுமே 2.53 lakhsலேருந்து 2.64 lakhs வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் அது இல்லாமல் இந்த வண்டியோட காம்படிட்டர்ஸ்னு பார்த்தா ஹிமாலயன் 450 அண்ட் அட்வென்ச்சர் 390. ஸோ அட்வென்ச்சர் பைக்ஸ் அண்டர் 3 lakhs இல்லை 3.5 lakhsன்னு பார்த்தா இந்த 3 வண்டிக்குமே வந்து ஒரு நல்ல காம்படிஷன் போயிட்டுருக்கு. பட் சேல்ஸ் நம்பரில் பார்த்தா இவங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஜின் வந்து நம்ம சேனல்லே வந்து ஜாவா FJல யூஸ் பண்ண அதே இன்ஜின் தான். ஆல்ஃபா 2 கன்ஸ்ட்ரக்ஷனில் செய்யப்பட்ட 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-valve இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தா 29.84 bhp at 8000 rpm அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் பார்த்தா 29.89 Nm ஆஃப் பீக் டார்க் at 6500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. வண்டியோட போர் அண்ட் ஸ்ட்ரோக் லெங்க் பார்த்தா 81 mm போர் 65 mm ஸ்ட்ரோக். ஓரளவுக்கு ஷார்ட் ஸ்ட்ரோக்கான இன்ஜின் தான். பட் வந்து வண்டி முந்தைய விட கொஞ்சம் ட்ராக்டபிளாக இருக்குது. அட் சேம் டைம் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு நமக்கு 11:1 கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த விண்ட்ஷீல்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த விண்ட்ஷீல்ட் வந்து டூரிங் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக விண்ட் கட் பண்ணுறதுக்கும் ஒரு ஏஸ்தட்டிக்கான லுக்கும் நல்லா ப்ரொவைட் பண்ணுது. ஒரு 85% வரைக்கும் விண்ட் கட் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரீம்லைண்டாக போகும். பட் பெஸ்ட்டாக இருக்குது இது இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்லாம்ப்ஸ் பார்க்கலாம். ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரவுண்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் கொடுத்துருக்க அத்தனை லைட் யூனிட்ஸுமே வந்து LED யூனிட்ஸ் தான். அண்ட் இங்கே கீழே வந்து நமக்கு ஹை பீம் இருக்குது, மேலே வந்து நார்மல் லோ பீம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பீக் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியல் பண்ண ஒரு பீக். இந்த பீக் வந்து இது வந்து மட்கார்ட் கிடையாது, சும்மா பீக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃப் ரோட் ஸ்டைலில் கொடுக்கணும், ஒரு ஆஃப் ரோட் ஸ்டைலிங் காட்டணும் அப்படின்றதுக்காக. பட் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக க்ளீனான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இதுவும் ரவுண்ட் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து LED யூனிட்ஸ் தான். வண்டியில் கொடுத்துருக்க அத்தனை லைட்டுமே LED யூனிட் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த மட்கார்ட் ஒரு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபுல்லாக வந்து பேக்கில் ரேடியேட்டர் வரைக்கும் நமக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு மேக்ஸிமம் ரேடியேட்டரில் அடிபடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் பார்க்குறீங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த 4 காயில் சீல் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது, தேவையில்லாம் டஸ்ட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோன்னா நம்ம டயர் செக்ஷன் வருவோம். டயர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 90/90 21 inches டயர் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன்லையும் ஒரு ப்ரொஃபைலையும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இது வந்து டியூப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியில் கொடுத்துருக்க அத்தனை டைம்ஸுமே டியூப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஸ் பார்க்கலாம். பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 320 mm பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பைப்ரேஸ் ஹோஸ்ட் 2 piston கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஸ்டாண்டர்டாகவே டூவல் சேனல் ABS வருது. ஸோ இந்த ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அண்ட் இந்த ஃப்ரண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியோட ரியர் டிசைன் பார்க்கலாம். ஒரு சின்ன டைல் லைட் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ரவுண்டாக. அப்புறம் வந்து இங்கே 2 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, LED யூனிட்ஸ் தான். அண்ட் டயர் சைஸ் பார்க்கலாம். டயர்ஸை பொறுத்தளவு நமக்கு 130/80 17 inches டயர் கொடுத்துருக்காங்க. டூவல் பர்பஸ் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும். இதுவும் டியூப் டயர்ஸ் தான். அண்ட் மேலே இங்கே கிராப் ரயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பேனியர்ஸு இல்லை வந்து டாப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி நமக்கு இங்கே கிராப் ரயிலே அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டூரிங் பண்ணுறவங்களுக்கு டாப் பாக்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம், ஸ்டாக்காகவே வரதுனால. ரியர் பிரேக்ஸில் நமக்கு 240 mm பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சஸ்பென்ஷன் வந்து ஒரு காயில் ஸ்ப்ரிங் வித் மல்டி லிங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு தனியாக இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் மாதிரி தெரியுது. இது பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் நல்ல சஸ்பென்ஷன் குவாலிட்டி இருக்குது. அண்ட் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் பார்த்தா ஒரு 7 step ஆஃப் ப்ரீலோட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ப்ளஸும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஒரு பேலன்ஸ்டான இதில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் பவுன்ஸியாக தான் இருக்குது. அதை நான் ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஹாய் காட்டுது, இந்த இடத்துல SDன்னு காட்டுது. நீங்கள் மேலே நாளை பார்த்துருப்பீங்க ப்ளூடூத் சிம்பிள் காமிச்சிருக்கு. இந்த வண்டியில் கனெக்டிவிட்டி இருக்குது. பட் வந்து பெருசாக வந்து இந்த
டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. கால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இல்லை மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் காட்டுது. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக் லைட் இருக்குது, டெம்பரேச்சருக்கான அலாரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் போட்டால் அதுக்கான வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஹை பீம் அடித்தா அதுக்கான ஒரு சிம்பிள் இருக்குது. அண்ட் நியூட்ரலுக்கு இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஃபியூவல் லோவாக இருக்குன்னா அதுக்கான இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து ஒரு பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே டக்காமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே ஒரு டக்காமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்பீடாமீட்டர் இங்கே சென்டரில் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா B25 சொல்லிட்டு இந்த வண்டியோட ப்ளூடூத் கோட் நேமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே இங்கே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்விட்ச் கியரில். அப்படியே இங்கே அந்த ஸ்விட்ச் கியரில் நம்ம மாற்றணும்னா ஓடோ இருக்குது, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கானமி பர் கிலோமீட்டர் பர் லிட்டர்ன்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டியில் வந்து நம்ம ரெயின் மோட், ஆஃப் ரோட் அண்ட் ரோட் மோட் இந்த மாதிரி சொல்லிட்டு 3 ABS மோட் இருக்குது. நம்ம ஆஃப் ரோட் மோடில் ABS ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து பின்னாடி வீல ABS ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்லைட் பண்ணிட்டு கூட போகலாம் ஆஃப் ரோடில். அண்ட் கீழே இங்கே டைமும் காட்டுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஸ்விட்ச் கேர்ஸ் பார்க்கலாம். ஸ்விட்ச் கேர்ஸில் நமக்கு இங்கே இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஹார்ன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு MS அப்புறம் 2 அப்பர் டவுனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டியோட மோட் மாற்றுறதுக்கும் அட் த சேம் டைம் வந்து நம்ம ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து ரீசெட் பண்ணிக்க இல்லை கான்ஃபிகர் பண்ணிக்கிறதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு பாசிங் லைட்டுக்கான இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை பீமும் அதிலே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா நமக்கு இங்கே கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் வந்து நமக்கு இங்கே ஹசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஹசார்ட் லாம்ப்ஸ் தெரியும். அண்ட் நமக்கு இங்கே வந்து செல்ஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியில் நமக்கு சார்ஜிங்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து ஒரு ஃபிட்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. நம்ம ஆக்சசரியாக போடணும்னு அவசியம் கிடையாது. திறந்து பார்க்குறப்போ நமக்கு இங்கே ஒரு USB சார்ஜர் அண்ட் இங்கே ஒரு Type-C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாப் கூட ஒரு டியூரபிளான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ மழை தண்ணி பட்டால் கூட பெருசாக ஈரமாகாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அந்தளவுக்கு கொஞ்சம் சூப்பரான பில் குவாலிட்டிக்கு வந்து இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த 2024 அப்டேட்காக. வண்டியோட எர்கனாமிக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் எப்படி உட்காரணும்னா எப்படியே டேரெக்டாலாம் ஏறி உட்காந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் பேக்கில் காலை வச்சு இப்படி வந்து ஃபஸ்ட்டு இதில் உட்காந்துட்டு நம்மளை நல்லா கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு செட்டில்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வண்டியை இப்படி எடுக்கணும். நான் ஒரு 6 feet கை, எனக்கு இந்த வண்டி வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னு சொல்லலாம். சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் சீட் ஹைட் வந்து 815 mm கிட்ட ஒரு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் ஒரு 50 kilometers தானதுக்கப்புறம் சீட் கொஞ்சம் மணக்கட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன கன்சர்ன் தான். நெக்ஸ்ட் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு 15.5 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ்னு பொறுத்தளவுக்கு நமக்கு கம்பெனி கிளைமிங் பார்த்தா ஒரு 30 kilometers கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 455 kilometers வரைக்கும் போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது SD அட்வென்ச்சரோட ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பேசிக்கான டோனில் தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நோட்டிசபிளாகவே தெரியுது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட் ரிவ்யூவை. இந்த வண்டியோட ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியோட டோட்டல் கர்ப் வெயிட்னு பார்த்தா 187 kilograms கொடுத்துருக்காங்க. பட் அது ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் ஹெவியாகவே தெரியுதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து 187 kgs வந்து பேப்பரில் மென்ஷன் பண்ண வெயிட் வந்து கொஞ்சம் மிஸ்கால்குலேட்டடாக இருக்குமோன்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ அது கொஞ்சம் ஹெவியாக தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து நம்ம வண்டி ஓட்டுறப்போ நல்ல நிம்பிளாக அஜைலாக இருக்குது. கார்னர்ஸ் எடுக்கிறப்போ நல்லா படுத்துலாம் கார்னர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 90/90 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் 100 section டயர்ஸாக. பட் வந்து நம்ம என்ன கார்னர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக எடுக்கணும். அதுதான் வந்து ஒரு யதார்த்தம். நெக்ஸ்ட் அப்படியே வண்டியோட சஸ்பென்ஷன் குவாலிட்டி லைட்டாக பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது பாருங்கள். அப்படியே இந்த ஸ்பீட் பிரேக்கரில் போயிட்டு அந்த பம்பு கூட தெரியல, செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே போவோம். ஸோ இதில் செக் பண்ணி பார்ப்போம் சஸ்பென்ஷன் குவாலிட்டி. சஸ்பென்ஷன் குவாலிட்டி வந்து செம்ம க்ளீனாக இருக்குது. ஒரு மாதிரி சாஃப்டான ரைடில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து கரெக்டாக இருக்குது சஸ்பென்ஷன். இது வந்து ஆப்டான சஸ்பென்ஷன் சொல்லலாம். ரொம்ப ஸ்டிஃப் கிடையாது, ரொம்ப சாஃப்ட் கிடையாது, ஒரு பேலன்ஸான ரைடு கொடுக்குதுன்னு சொல்லலாம். சரி, அப்படியே ஒரு பிக்கப் கொடுத்து பார்ப்போமா. இந்த வண்டியில் வந்து அந்த 30 கிட்ட வந்து டாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ஸ் பவரும் 30 கிட்ட வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் எவிடென்ட்டாகவே தெரியுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு லீனியரான டியூனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4th gear 5th gearக்கு மேலே வண்டி வந்து ஆக்சலரேஷன் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஃப்ளாட்டாக இருக்குன்னு ரொம்ப ஃப்ளாட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாகவே தான் இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸி வந்து அந்த ஃபியூலோட டியூனிங் வந்து கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர்ஸில் ஃபியூல் பம்ப் ஆகிற அந்த கம்ப்ரஷனோட டியூனிங் கொஞ்சம் வந்து அங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வண்டி நான் ரைடர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட திரும்ப ஆஃப் ஆச்சு. ஸோ
அது மட்டும் அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயனோ இல்லை வந்து கேடிஎம்மோட அட்வென்ச்சர் 390 மாதிரி எனக்கு அந்த 2 ஆப்ஷன் தான் நான் அட்வென்ச்சர் பைக் வாங்கணும் அப்படின்ற வந்து அந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு வேணாம். எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஒரு கிளாசிக்கலான பைக்கோட லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எஸ்டி அட்வென்ச்சர் வந்து ஒரு கரெக்டான மேட்சாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து என்னோட ஹைட் வந்து 6 feet, ஸோ என்னோட ஒசரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டான பைக் வந்து இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நினைக்குவாங்க. இல்லை வந்து மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே சில வண்டிகள் வந்து அவங்க செட் ஆகலை அப்படின்னா இந்த வண்டி வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பைஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாமா வேணாமான்றது சப்ஜெக்டிவ். ஏன்னா வந்து ரைடரோட மெச்சூரிட்டி பொறுத்து தான். இந்த வண்டி திடீர்னு வந்து நல்ல டார்க் கொடுக்குது, திடீர்னு வந்து பவர் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது இந்த பவர் விஷயத்தில். பட் ஸ்டில் வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் லீனியரான டியூனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பிரேக்கை பற்றி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 45-50 போயிருப்பேன். இந்த வண்டியில் ஏபிஎஸ் இல்லை, ஸோ பிரேக்கிங் டெஸ்ட் நம்ம பெருசாக பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நோஸ் டைவ் கொஞ்சம் நல்லாவே எவிடெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் எஸ்டி வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நோஸ் டைவ் வந்து சில நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ஒரு டிசாஸ்டர் தான் முடியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படியே வந்து இன்னொரு தடவை ஒரு பிக்கப் கொடுத்து பார்க்கலாம். தேர்ட் கியர் வரைக்கும் வண்டி வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம சொல் பேச்சு கேட்குது, அந்த டார்க்கும் அந்த பவரும் வந்து சரியாக தான் இருக்குது. போகிறதுக்கு மேலே லைட்டாக ஒரு லேகோடு தான் வந்து அந்த டார்க்கும் சரி நமக்கு வந்து பிக்கப்பும் வந்து அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் லேகியான ஒரு பிக்கப்பில் தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் சீட் வந்து கொஞ்சம் மனக்கட்ட மாதிரி நமக்கு வந்து வலிக்குது தான். ஸ்டார்டிங் இனிஷியல் பீரியடில் நமக்கு வந்து பெருசாக வலிக்காது. பட் வந்து நம்ம ஓட்ட இந்த மாதிரி இப்போ இதுலேயோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையோ இல்லை கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணிட்டு அப்பப்போ உட்காந்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மனக்கட்டையாக தான் இருக்குது. அதுதான் வந்து ட்ரூத். சரி, அப்படியே நம்ம வந்து 1 லாஸ்ட் பிக்கப் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டி வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக வண்டியை பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வெல் மெயின்டைன் பேக்கேஜ்னு கூட சொல்லலாம். அதாவது நல்ல பேக்கேஜில் வந்து இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை வந்து ஏன் பெருசாக விற்காமல் போகுது, பெரிய சேல்ஸ் நம்பர் இல்லை, இப்போ கூட புது அப்டேட் கொடுத்துமே ஏன் இந்த வண்டிக்கு பெருசாக சேல்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தா எஸ்டியோட ஜாவாவோட சர்வீஸ் தான். ஒரு இடத்துல நல்லா இருக்குன்றாங்க, ஒரு இடத்துல நல்லாவே இல்லைன்றாங்க, ஒரு இடத்துல மாடரேட்டாக இருக்குன்றாங்க. ஸோ எஸ்டி ஜாவா வந்து இந்த விஷயத்த மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்க, ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ராயல் என்ஃபீல்டையும் இந்த கேடிஎம் அட்வென்ச்சரையும் தூக்கி சாப்பிட்றோம். ஸோ அதான் யதார்த்தமான உண்மை. அண்ட் இருங்க, இந்த ஸ்பீட் பிரேக்கரில் லைட்டாக ஒரு இது பண்ணி பார்க்கலாம். சஸ்பென்ஷன் டெஸ்ட்டை கொஞ்சம் தேர்ட் கியர்லேயே போய் பார்க்குறேன். வண்டி சூப்பராக இருக்குது. அண்ட் நின்றுட்டு ஓட்டுறப்போ வந்து இப்படி வச்சு நின்றுட்டு ஓட்டுவாங்க நிறைய பேர். அது நின்றுட்டு ஓட்டுறப்போ வந்து அது அட்வென்ச்சர் பைக் அப்படி கொஞ்சம் நின்றுட்டு ஓட்டுறப்போ எதுக்காக ஓட்டுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருக்கும், நின்றுட்டு ஓட்டணும் அப்படின்றத ஓட்டுவாங்க. அது வந்து என்னென்னா ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் கீழப்பில் தான் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம முட்டியும் கையும் ஜாயின் ஆகிற அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப டைட்டும் கொடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் வந்து வண்டி வந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் ரைடிங் டைனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்டெபிலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த அட்வென்ச்சர் பற்றின ஒரு நல்ல ரிவ்யூவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பை.